மேட்ரஸ் 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 இதோட 3வது மேட்ரஸ். ஐயோ மீண்டும் மீண்டுமா? சாரி, 4வது மேட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த மேட்ரஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது தான் தெரியுது மேட்ரஸ்லேயே இத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜென்ரலாக ஒரு மேட்ரஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடிலாம் கடைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டைப் இருக்குன்னுலாம் தெரியாது. ஜஸ்ட்டு பார்ப்போம், அதில் எது பெட்டராக இருக்கோ வாங்கிட்டு வந்துடும். பட் நமக்கு சௌகரியமான உறக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த மேட்ரஸை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்தால் தான் நம்மளோட உடலுக்கும் அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஒவ்வொரு மேட்ரஸும் அதுக்குன்னு யூனிக்கான அட்வான்டேஜஸும் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு எந்த மேட்ரஸ் செட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். நான் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே எனக்கே இதெல்லாம் பற்றி அவ்வளோவா தெரியாது. இப்போ இதை வாங்கி ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறேன். பட் அதே மாதிரி நீ இவ்வளோ மேட்ரஸை ரிவ்யூ பண்ணுற அப்படின்றப்போ நீ நிஜமாவே மேட்ரஸ் யூஸ் பண்ணுறியா? யூஸ் பண்ணுறேன்னா என்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ண மேட்ரஸில் எல்லாத்துலேயும் எதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எது யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனும் நான் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் உட்காந்துருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் தான். இதில் என்ன மேட்ரஸ் இருக்குது அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் மேட்ரஸ். அதோட பேர்லேயே இருக்குது, அதில் ஸ்ப்ரிங் இருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபிசிக்கலான ஸ்ப்ரிங்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட வேலை நமக்கு தெரியும், ஒரு பவுன்சியான எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. ஸோ நல்ல ரெஸ்பான்சிவான பவுன்சியான மேட்ரஸ் வந்து அங்கே உருவாகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்குறவங்க வந்து அந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா பயங்கர சாஃப்ட்னஸ். அதாவது நீங்கள் எங்கெங்கே கை வைக்கிறீங்களோ, எந்த இடத்துல படுக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல குஷன் எஃபெக்டை வந்து இது கொடுக்கும். ஸோ முன்னாடி பெரும்பாலும் வந்து இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் அண்ட் நிறைய ஹோட்டல்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மேட்ரஸை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ பேஸ் வந்து ஸ்ப்ரிங்காக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய லேயர்ஸ் அது என்ன மாதிரியான மேட்ரஸ் அப்படின்றத முடிவு பண்ணும். ஸோ ஒரு நல்ல குஷன் இருக்கக்கூடிய, நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்தபடியாக லேட்டக்ஸ் மேட்ரஸ். வேக்ஃபிட்டோட எர்கோடெக் எக்கோ லேட்டக்ஸ் அப்படின்ற மேட்ரஸை நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இதில் 3 லேயர்ஸ் தான், பேஸ் ஃபோமு, ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோமு, அதுக்கு அடுத்தபடியாக லேட்டக்ஸ், நேச்சுரல் லேட்டக்ஸை இதில் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த லேட்டக்ஸ் அப்படின்றத நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் நிறைய பேர் மேட்ரஸ்க்காக இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இது இயற்கையாக மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரப்பரை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்றதுனாலையும் அண்ட் இது கொடுக்கக்கூடிய ப்ரீதபிலிட்டி, ஸோ அது வந்து நல்ல கூலிங் எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்றதுனாலையும் அதிகமாக வாங்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ஓரளவுக்கு ஃபர்ம்னஸை கொடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஃபர்ம்னஸை விரும்புகிறவங்க, நல்ல ப்ரீத்தபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்க அண்ட் நேச்சுரல் லேட்டக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த மேட்ரஸ் செட் ஆகும். அடுத்தபடியாக ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ். இது வந்து கம்ப்ளீட்லி டிசைன்டு ஃபார் பெயின். உங்களுக்கு இருக்கக்கூடிய பேக் பெயின், நெக் பெயின், இந்த மாதிரி உடம்புல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்காக முன்னாடி சொன்னதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது கிடையாது. அதுலேயும் பாடியை நியூட்ரல் பண்ணுறதுக்கான அந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஆர்த்தோபெடிக் அப்படின்றது ஸ்பெஷலாக இதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இதுலேயும் 3 லேயர் தான், பேஸ் ஃபோமு, ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோமு, அதுக்கு அடுத்தபடியாக மெமரி ஃபோம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மெமரி ஃபோம் வந்து ஹைலி ரெஸ்பான்சிவாக இருக்கும், அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கும். அது கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும், ஃபர்ம்னஸை கொடுக்கும். ஸோ இதில் படுக்கும்போது உங்களோட உடம்புல உருவாகக்கூடிய அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஸ்டேட் வந்து உருவாகுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பேக் பெயின், நெக் பெயின் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தபடியாக இன்னொரு மேட்ரஸும் இருக்குது, அதுதான் எக்ஸ்பர்ட் கிரிட் மேட்ரஸ் அப்படின்றது. அது மேலே தான் நான் உட்காந்துருக்கிறேன். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணி இது உள்ள என்ன இருக்குது அண்ட் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீளமாக கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து சின்ன பையில் வந்துச்சு, இது ரொம்ப நீளமாக இருக்குது அண்ட் இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. முன்னாடி வந்ததை விட இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து வேக்கம் சீல் பேக்கேஜிங் தான், வேக்ஃபிட் தான் இதில் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட கேக் வெட்டுற கத்தி, மறுபடியும் அதே கேக் வெட்டுற கத்தி. வேறு ஏதாவது பெட்டர் டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். இங்கே அந்த கேக் வெட்டுற கத்தி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது மேட்ரஸை கிழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற நுறங்கி துண்டு துண்டா போகுது. இது வரைக்கும் வந்ததுலேயே இது கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ வெளியில் அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு படுத்து பார்ப்போமா?
கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்குது, அந்தளவு ரொம்ப ஃபேமாக இல்லை. உள்ளே ஏதோ வைப்ரேட் ஆகிற மாதிரி சவுண்டு வருது, என்னன்றதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ரஸை வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளே ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம கிழிச்சோம் அப்படின்னா மேட்ரஸ் யூஸ்லெஸ் ஆகிரும். அண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே வந்து இந்த சவுண்டு வந்து வருது, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த மேட்ரஸோட டாப் லேயரில் எக்ஸ்பர்ட் கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டங்கட்டமாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மேட்ரஸோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ப்ரீத்தபிலிட்டி. நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபோம் மேட்ரஸ் எல்லாமே வந்து ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கும், நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை வந்து வெளியேற்றாது. ஸோ அதனால் பயங்கரமான ஹீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஹீட்டை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிரிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 3300க்கும் மேற்பட்ட ஏர் சேனல்ஸ், அதாவது அந்த சின்ன சின்ன துளைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேட்ரஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ரீத்தபிலிட்டியை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மேட்ரஸில் ஹீட்டை வந்து இது பிடிச்சி வச்சுக்காது. ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் மாறுபடும். இதுக்கு அடுத்த லேயர் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரியே ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோம் 2.75 இன்ச்சஸ் திக்னஸில் வரும். இது நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் ரெஸ்பான்சிவாக இருக்கும், அதே சமயத்தில் நம்மளோட அசைவுகளை வந்து கடத்தாது. மூணாவது லேயராக ஹை டென்சிட்டி பேஸ் ஃபோம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது இந்த மேட்ரஸ்க்கும் சரி நமக்கும் சரி என்டையராக பேஸ் சப்போர்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது. இதோட திக்னஸ் 1 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் மாறுபடும், நம்ம என்ன திக்னஸில் மேட்ரஸை வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து. அண்ட் இதோட அவுட்டர் கவர் வந்து ஏரோடெக்ஸ் ப்ரீமியம் குயில்டட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய குஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சாஃப்ட்னஸில் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டைப் ஆஃப் ஃபோம் வரும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. முன்னாடி உள்ள மேட்ரஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம், பட் இதில் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க சுற்றி, பட் அதுக்கு ரீசன்ஸும் இருக்குது. ஸோ இது மேலே ப்ராப்பரான பெட்ஷீட்டை போட்டு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். அண்ட் இந்த மேட்ரஸ் வந்து நல்ல ஃபேமாகவே இருக்குது. இதோட ஃபேம்னஸ் வந்து 5 to 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குழி மாதிரி உள்ளுக்க போகலை, அண்ட் படுக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹீட் ஒரு பெரிய பிரச்சனை, நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வேணும், சம்மர் டைம்லையும் வந்து மேட்ரஸ் அந்த அளவு சூடாக இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மேட்ரஸை ப்ரிஃபர் பண்ணலாம். சரி, இப்போ முக்கியமான விஷயம், நான் என்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து லேட்டெக்ஸ் மேட்ரஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எதனால் நான் லேட்டெக்ஸை சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அது கொடுக்கக்கூடிய அந்த ஃபேர்ம்னஸ், அதாவது எனக்கு ரொம்ப கூலி மாதிரி இருந்தால் அந்தளவு செட் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு ஃபேர்மாக இருந்தால் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், அதில் நேச்சுரல் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு நல்ல ப்ரீத்தபுளாக இருந்துச்சு. நைட்டு படுக்கும்போது எந்த விதமான ஹீட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ மற்ற மேட்ரஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு லேட்டெக்ஸ் நல்லா செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் அதை பயன்படுத்துகிறேன். பட் தொடர்ந்து அதையே பயன்படுத்துவேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் கிறுக்கேன், அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ வேறு எதுவும் பெட்டராக வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதையும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது லாங் டேர்மில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உன் பேச்சை கேட்டு நாங்கள் ஏதோ ஒரு மேட்ரஸை செலக்ட் பண்ணி அது எங்களுக்கு செட் ஆகலைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேக்ஃபிட்லேருந்து 100 days ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நோ கொஸ்டின் ஆஸ்க்டு பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேட்ரஸை வாங்கி 100 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் கொடுத்துடலாம். என்ன மேட்ரஸை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. சரி, எதனால் வேக்ஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆன்லைனில் சேல் ஆகக்கூடிய 3 மேட்ரஸில் கண்டிப்பாக ஒன்று வேக்ஃபிட்டோடதாக தான் இருக்கும். அண்ட் ஆன்லைனில் நல்ல ரேட்டிங் 4.5 ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க, 4.5 lakhsக்கு மேலே ரிவ்யூஸும் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட், இந்தியாவோட லார்ஜஸ்ட் வேக்ஃபிட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் தயாராகி உங்களுக்கு டெலிவரி ஆகும். அண்ட் அது போக 15 years ஆஃப் வாரண்டியும் கொடுக்குறாங்க. மேட்ரஸ் டிஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். நான் குறிப்பிட்ட எல்லா மேட்ரஸ் லிங்க்கையும் வேக்ஃபிட்டோட வெப்சைட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மேட்ரஸ் செட் ஆகும்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்டர் பண்ணும்போது என்ன திக்னஸ் வேணும் அண்ட் உங்களோட கார்ட் சைஸ் என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ மேட்ரஸ் வந்து நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களோட வீட்டுக்கு டெலிவரி ஆகும், எந்த விதமான மிடில் மென்னும் கிடையாது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த மேட்ரஸ் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ 100 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கலாம். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.